யெகோவாயீரே நீரென் தேவனாம். யெகோவாயீரே நீரென் தேவனாம். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. நீ என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ரஃபா நீரென் தேவனாம். யெகோவா ரஃபா நீரென் தேவனாம். நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீரெந்தன் மருத்துவரே. நீரென் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீரெந்தன் மருத்துவரே. யெகோவா ருவா நீரென் தேவனாம். யெகோவா ருவா நீரென் தேவனாம். என் தேவைகள் நீர் அறிவீர், என் தேவைகள் நீர் அறிவீர். ஆராதனை 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 ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. என் தேவைகள் நீர் அறிவீர், நீரெந்தன் நல்மெய்ப்பரே. என் தேவைகள் நீர் அறிவீர், நீரெந்தன் நல்மெய்ப்பரே. ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. என் தேவைகள் நீர் அறிவீர், நீரெந்தன் நல்மெய்ப்பரே. பிதாவே, என் தேவைகளை நீர் அறிந்தவராயிருக்கிறீர், என் நல்மெய்ப்பராயிருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, உம் சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தீர் அப்பா. அவர் எங்களுடைய பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவராயிருக்கிறார். நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆம், மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே, இயேசுதாமே, கிறிஸ்துவாகிய இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே என்ற வார்த்தையிலே அவர் சுமந்து விட்டார். அவர்தாமே ஏற்றுக்கொண்டதினாலே
நாம் இனி சுமக்க தேவையில்லை என்பது அர்த்தமாகும். நாம இன்னைக்கு நம்முடைய சரீரத்திலே வியாதியை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையிலே இயேசு சுமந்தாரே, இயேசு நம்முடைய பலவீனங்களை சுமந்தார் என்று சொல்கிறது. அவர் சிலுவையை சுமந்து சென்ற பொழுது, கசையடிகளை சுமந்த பொழுது, கசையடிகளை பெற்ற பொழுது, முள் கிரீடத்தை அவருடைய தலையிலே அவர்கள் சூட்டிய பொழுது, அந்த வேதனைகள், அந்த கசையடிகள், அந்த வலிகள், அவை யாவும் நம்முடைய பலவீனத்தை அது குறிக்கிறது. நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவைகள் குறிக்கின்றன. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் சுமந்தார் என்னும் போது நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பலவீனத்தை அவர் சுமந்து விட்டார். இன்றைக்கு நோய்களினாலே, பலவீனத்தினாலே நீங்கள் யாராகிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்களாகில் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவர் சுமந்து விட்டார், நீங்கள் சுமக்க தேவையில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதை எப்படி என் சரீரத்திலிருந்து நான் விளக்குவது என்று நீங்கள் கேட்பீர்களாகில், வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்களே என்று அவர் சொல்லுகிறார். அவர்தாமே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் சுமக்க தேவையில்லை. சிலுவையை நினைத்து பார்த்து, தேவனே நீர் சுமந்து விட்டீர், நான் ஏன் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறேன்? இதை நான் சுமக்க தேவையில்லை. அதை தான் தேவன் சொல்லுகிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இங்கேதான் நம்முடைய வார்த்தை மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்முடைய நாவிலே அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய நாவிலிருந்து ஜீவன் வெளிப்படுகிறது. மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டும். எதை பார்த்து சொல்ல வேண்டும்? நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நோயை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். நோயே, இந்த வியாதியே, என் சரீரத்தை விட்டு நீ அகன்று போ. உனக்கு என் சரீரத்திலே அதிகாரம் இல்லை. இயேசு சுமந்து விட்டார், நான் சுமக்க தேவையில்லை. என் தேவன் எனக்கு சுகத்தை, பரிபூரண ஆரோக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணம் அதையே குறிக்கின்றது. அவருடைய உயிர்த்தெழுதல் அதையே எனக்கு சொல்கிறது. நான் சுமக்க தேவையில்லை. அவருடைய தழும்புகள் எனக்கு அத்தாட்சியாக இருக்கிறது, சாட்சியா என்கிட்ட இருக்குது. அவருடைய தழும்புகள் எனக்கு சொல்லுது, அவர் சுமந்து விட்டார், நான் சுமக்க தேவையில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்க. எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்வது என்றால், நீங்கள் வாயை திறந்து நீங்கள் பேச வேண்டும், ஜீவனை பேச வேண்டும். இப்பொழுது ஜீவனை பேச போகிறோம். ஜெபிப்போம். என் தேவனே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையில எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்ததற்காக நன்றி. அவர் தாமே எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேளையிலே சத்தியத்தை அறியும்படிக்கு வெளிச்சம் உண்டாவதாக. அப்பா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறீரே. அப்பா, பிசாசின் பிடியிலும் வியாதியின் கட்டிலும் யாரெல்லாம் ஆண்டவரை பிடிபட்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து இப்பொழுது பேசுகிறேன். உம்முடைய தெய்வீக சுகம் அங்கே கட்டவிழ்க்கப்படுவதாக, தெய்வீக சுகம் அங்கே புறப்பட்டு செல்வதாக, தேவனுடைய வல்லமை அங்கே கிரியை செய்வதாக. உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற பலவீனங்கள் அகன்று போகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். பலவீனத்தை பார்த்து கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலவீனமே நீ அகன்று போ, பலன் உண்டாகட்டும். சரீரத்திலே இருக்கிற வியாதியும் நோய்களும் அகன்று போகட்டும். எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசு தாமே அவருடைய சரீரத்திலே சுமந்து விட்டார். நீ அவர்களுடைய சரீரத்திலே இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்ற வார்த்தையை நான் பேசுகிறேன். இந்த வேளையிலே ஜீவனை கட்டவிழ்த்து விடுகிறேன், ஜீவனை கட்டளையிடுகிறேன், ஜீவன் வெளிப்படுவதாக என்று பேசுகிறேன். என் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் யாவரும் வாயை திறந்து பேசுங்க. ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. ஜீவன் உண்டாகட்டும். என் சரீரத்தில் ஜீவன் ஆளுகை செய்யட்டும். எல்லா வியாதியும் என் சரீரத்தை விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அது தலைவலியா இருந்தாலும் சரி, அது சளியாக இருந்தாலும் சரி, அது கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, குணமாக்க முடியாத வியாதி என்று எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி ஒவ்வொருவரையும் சுகமாக்குவதாக. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. தேவனுடைய வல்லமை கிரியை செய்யட்டும். நீங்க சொல்லுங்க, என் தலைமையில நான் கை வைக்கிறேன்.
வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ஜீவன் வெளிப்படுவதாக, மரணம் அகன்று போவதாக, ஜீவன் வெளிப்படுவதாக. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஏசுதாமே என்னுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை எல்லாம், என் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, சுகத்தை பெற்றுக்கொண்டோம், சுகத்தை பெற்றுக்கொண்டோம், பலத்தை பெற்றுக்கொண்டோம். பலவீனங்கள் அகன்று போனது. ஆண்டவரே, ஜெயத்தை பெற்றுக்கொண்டோம். ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம். ஆமேன். ஆண்டவரே, உம் நாமத்தினாலே இவைகளை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். இயேசுதாமே, அவர் தாமே உங்களுடைய நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து தீர்த்தார். ஆமேன்.